இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7 days ரோஸ் பிளான்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 days ரோஸ் பிளான்ட் வாங்கினீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். சின்ன ரோஜா செடி தான் நான் வாங்கினேன் 7 days ரோஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துது. ஏற்கனவே ஒரு பூ பூத்துச்சு, இப்போ திருப்பியும் ஒரு பூ பூத்துட்டு பாருங்கள். நல்லா பெரிய சைஸாக அடுக்காக தான் இருக்குது பாருங்கள். அதாவது லிமிட் பார்த்து தான் இது, ரொம்ப குட்டி தொட்டியும் இல்லை பெருசும் இல்லை, லிமிட்டாக தான் இருக்கும். இந்த சைஸில் கூட நீங்கள் ரோஜா வளர்க்கலாம், கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 years வரைக்கும் வளர்க்கலாம் இந்த தொட்டிக்குள்ளே. ஏன்னா பாட் வந்து ரொம்ப பெருசாகவும் வைக்கக்கூடாது, சின்ன பாட்டாகவும் வைக்கக்கூடாது, அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன தொட்டியில் வளர்த்துட்டு தான் நான் மாற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ தொட்டி மாற்றின்னு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, அதுக்கு சொல்கிறேன் நான். இதுக்கு வந்து நான் வந்து காய்கறி வேஸ்ட் வந்து ரொம்ப நாள் தண்ணியில் போட்டு மக்க வச்சுட்டு, அதாவது அந்த தண்ணி வந்து ஊற்றினேன். ரொம்ப நாள் நீங்கள் தண்ணியில் காய்கறி வேஸ்ட்டு போடும்போது நல்லா மக்கி லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடும், ஹியூமிக் ஊற்றுறோம். அது போல் நான் இந்த செடிக்கெல்லாம் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். அடுக்காக தான் பூக்கள் பூத்துது. பூ பூத்தவுடனே நம்ம வந்து இங்கே கட் பண்ணிடணும், கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் வரும். மீன் அமிலம் கூட ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன், மீன் அமிலம் கூட ஸ்ப்ரே பண்ணணும் ரோஜா செடிக்கு. நான் ரொம்ப வந்து இப்போ மீன் அமிலம் செஞ்சு வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, செடி கூத்தாமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் எல்லா ரோஜா செடிக்கும். பால்சம் பாருங்கள் சூப்பராக பூக்கள் பூத்துது. வாட்டர் கேனில் தான் நான் சின்ன கிளை வந்து குட்டி குட்டி கிளை வந்து பிரான்ச்சஸ் வந்து பதியம் வச்சுருந்தேன். பதியம் வச்ச 2 செடி தான் இப்போது பூ பூத்து பாருங்கள். சீடெல்லாம் கூட வருது, பூ பூத்து சீக்கிரமாக வந்துடும். பால்சம் பக்கத்தில் பாருங்கள், இது வந்து வேறு தொட்டியில் இருக்குது. இது கூட சீடெல்லாம் வருது பாருங்கள். இது போல் முட்டையாக இருக்கும். எல்லோ கலரில் வந்து முட்டையாக இருக்கும். பூ காஞ்சதுமே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சீடு இதுக்குள்ளே இருக்கும், எகிரி வரும், அதாவது வெடிச்சிடும். நீங்கள் மெதுவாக சீடு வந்து கையில் பிடிச்சி கிண்ணத்துலேயே இதில் போட்டு பாருங்கள். இது போல் ஆனால் வந்து எல்லோ கலராக இருக்கணும். இந்த சீடு வந்து எல்லோ கலராக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலராக மாறும். முன்னாடி எடுத்தால் இந்த ஒயிட் கலரில் இருக்கும். நிறைய சீட் தூவி இருக்கிறேன், வரும் நிறைய. இந்த செடியில் தூவி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் 7 days ரோஸில். இந்த எல்லோ சாமந்தி பாருங்கள், பூ விற்கிறவங்கக்கிட்ட இருக்குமே அந்த சாமந்தி செடி தான் இது. இன்னும் தொட்டிலேருந்து மாற்றலாம், அப்படியே தான் வச்சுருக்கிறேன். நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, சீக்கிரமாக மாற்றிடணும். இது போல் காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் செடி குத்தினாலே ரோஸ் பிளான்ட்டுக்கு நல்லா பூக்கள் பூக்கும். காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் 15 days வந்து ஒவ்வொரு ஸ்பூனு 2 ஸ்பூன் வந்து பாட்டுக்குள்ளே கலந்து வச்சிடலாம், அது கூட நல்லா வரும். ஆனால் வாழைப்பழம் தோல் கண்டிப்பாக சேர்க்கணும் காய்கறி வேஸ்ட்டில். இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா 7 days ரோஸ் பிளான்ட்டில் இது போல் அழகாக பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.